ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு மரண மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. தலைவருடைய அடுத்த திரைப்படம் யார் இயக்க போகிறாங்க? இதுதான் இப்போ கோலிவுட்டில் ஒரு $1 பில்லியன் கேள்வியாக இருக்குது. லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் ரஜினி சாரும் கமல் சாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் காட்டுத்தீய போல் லாஸ்ட்டு 1 வீக்காக வைரலாக இருந்தது. இந்த நிலையில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நம்ம சேனலில், இந்த ப்ராஜெக்ட் இன்னும் உறுதியாகலை, ஆனால் சீரியஸாக டிஸ்கஷன்ஸ் போயின்னு இருக்குது அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருப்பேன். நான் யாரெல்லாம் அதை கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னு தெரியல. இப்போ அடுத்தது இன்னொன்று ஒரு இயக்குனர் ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அவரை சந்தித்து கதையும் பார்த்தீங்கன்னா கேட்டுருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அவர் வேறு யாருமே கிடையாது, நாக அஸ்வின் தான். ஸோ அவர் வந்து மகாநதின்ற ஒரு சூப்பரான ஒரு படம் எடுத்துருப்பார். கீர்த்தி சுரேஷுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த ஒரு படம். அடுத்தது கல்கின்ற ஒரு படம் எடுத்திருந்தார் பிரபாஸ் வச்சு. தெலுங்கு பாக்ஸ் ஆஃபீஸில் பிரபாஸுக்கு ஒரு பெரிய தோல்வி முகமாக இருந்த டைமில் ஒரு பெரிய ஒரு உத்வேகமாக இருந்த ஒரு படம் தான் அது கல்கி. 1000 கோடி அடித்த படம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். ஸோ பிரபாஸுக்கு மீண்டும் பார்த்தினாக்கா ஒரு பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்த ஒரு படம். அதே போல் அமிதாப் பச்சனை பார்த்தினாக்கா ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்து பயங்கரமாக நடிக்க வச்சுருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் பார்த்தினாக்கா இப்போ ரஜினி சாருக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையை ரஜினி சாருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு அந்த ஸ்கிரிப்ட். அந்த கதையை வந்து ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாரி என்கரேஜ் பண்ணி சொல்லியிருக்காராம் ரஜினி சார். ஸோ கூடி சீக்கிரத்தில் இவங்க மீண்டும் பார்த்தினாக்கா ஒரு சந்திப்பு கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ ரஜினி சார் 2-3 டேரக்டர்கிட்ட கதை கேட்டு தான் இருக்கிறார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இவர் தான் அவர் தான்ன்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், முதல்ல ஜெயிலில் செகண்ட் பார்ட் வரட்டும், அதுக்குள்ளே அவர் கண்டிப்பாக ஒரு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்தது ஹிந்தியில் நேற்று நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ஹிந்தியில் நல்லாவே பிக்கப் ஆகிருக்கு கூலி திரைப்படம். செகண்ட் வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வசூல் வந்து கலக்கியிருக்குன்னு சொல்லியிருந்தேன். டோட்டல் வசூல் பார்த்தீங்கன்னா ரஃப்லி வந்து நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 43 கோடி இந்த படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வசூலை குவிச்சிருக்குங்க. ஸோ ஹிந்தியில் 40 கோடிக்கு மேலே வசூல் குவிச்சிருக்குனாக்கா கண்டிப்பாக அந்த படம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எடுத்துக்காட்டுது. இதோடைய லைஃப் டைம் கலெக்ஷன் கண்டிப்பாக ஹிந்தியில் 50 கோடி தாண்டிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் தாண்டிச்சுனாக்கா ஒரு நல்ல வசூல், ஒரு கபாலி, ஒரு எந்திரன், ஒரு 2.2 இதேமாரி பெரிய வசூல் குவிச்ச படங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம கூலி திரைப்படம் தான் ஹிந்தியில் இருக்க போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.